ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 நிறைய பேர் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய நபர்கள் விடுபட்டு போயிட்டாங்க. அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாமல் போயிட்டாங்க, வெளியூர் போயிருந்தாங்க. அதனால் அப்ளை பண்ண முடியாத நிறைய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுச்சு. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கைக்கு வராத காரணத்தினால புதிய திருமணமானவங்களாம் அப்ளை பண்ண முடியாமல் போயிட்டு, ஸோ அவங்களாம் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு புதிய வாய்ப்பு நம்ம தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன, எப்போ, என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் மந்த்து. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு புதிய நியூ அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட இருக்கிறதாகவும், மொத்தம் 2.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் நமக்கு சீக்கிரமாகவே கொடுக்குறதா, அதான் இந்த மந்த்துக்குள்ளே அதற்கான அப்ளிகேஷன் வெளியிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் புதுசாக மேரேஜ் ஆனவங்க இருப்பாங்கள்ல, அவங்க அதே போல் புதுசாக ரேஷன் அட்டை வாங்கியிருப்பாங்க இல்லையா, இவங்க 2 பேருக்குமே பணம் வழங்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட திட்டம் வகுத்துள்ளதாக தகவல் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா முன்னால் அரசு ஊழியர்களுடைய மனைவிகளுக்கு பணம் கிடைக்கல இல்லையா, ஆனால் அவங்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகளுக்கு பணம் கொடுக்கப்படலை. ஸோ இந்த முறை அதுக்கும் ஆலோசனை செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் உள்ள 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பணம் வழங்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நியூ மேரேஜ் ஆன கப்பல்ஸுக்கும் பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கான ரிப்ளை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பட்சத்தில் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக கொடுக்குற விண்ணப்பம் எங்கே கொடுப்பாங்க, நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்தந்த தாலுக்காவில் இருக்கிற சேவை மையம் இருக்கு இல்லையா, அந்தந்த தாலுக்காக்குன்னு ஒரு சேவை மையம் கண்டிப்பாக தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த விண்ணப்பமானது ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய புதிய விண்ணப்பத்தை வாங்கி அதில் என்னென்ன கேட்குறாங்களோ அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க. விடுபட்டு போன அனைவருக்குமே இந்த 1000 ரூபாய் தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய்.